டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு சமீபத்தில் வெளியான படம் தான் கூலி. இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. கூலி படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் ரீசெண்டா பேசும்போது கூலி படம் டைம் டிராவல் படம் எல்சியூல இருக்குன்னு நான் எங்கேயும் சொல்லல, சொன்னது எல்லாமே ஃபேன்ஸ் தான். இப்படி எதிர்பார்க்கறது அவங்களோட விருப்பம். ஆனா என்னால அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு படம் எடுக்க முடியாது. அப்படி நான் எடுக்கிற படம் அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சுன்னா ஓகே, ஆனா எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு கூலி படம் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் பதில் அளிச்சிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அமீர் கான் கூலி படத்துல நான் நடிச்சது பெரிய தப்புன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசினதா ஒரு செய்தி வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. கூலி படத்துல அமீர் கான் தாஹா அப்படிங்கிற கேரக்டர்ல கேமியோ சீன் பண்ணிருப்பாரு. அமீர் கான் ரீசெண்ட் இன்டர்வியூல நான் ரஜினி சாருக்காக தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அந்த கேமியோ சீன் எதுக்குன்னு புரியல, வந்தேன் 2 டைலாக் பேசினேன், அதுக்கப்புறம் காணாம போயிட்டேன். அந்த கேமியோக்கு ஒரு அர்த்தமும் இல்ல, ரொம்ப மோசமா எழுதப்பட்ட ரோல் அது. நான் அது ஃபன்னான ரோல் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அது அந்த மாதிரி மக்களை போய் சேரல. இந்த ரோலுக்கு இவ்வளோ ட்ரோல்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. ஆனா ஒன்னு புரியுது, அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகல, பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ல இப்படி ஆகாத மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு அமீர் கான் ரீசெண்ட் இன்டர்வியூல பேசின மாதிரி ஒரு செய்தி வலம் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த செய்திக்கு அமீர் கான் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு ஃபேக் நியூஸ். கூலி படத்துல நடிச்சதுல அமீர் கானுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ரஜினி சார் மேலையும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் கூலி டீம் மேலையும் அவர் ரொம்பவே மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு அமீர் கான் தரப்பு இதுக்கு விளக்கம் கொடுத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. கூலி படம் நீங்க பாத்துட்டீங்களா? படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.